மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இந்த திரிபலாவை எப்படி கையாளுவது என்பதை பார்த்தோம். இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு தயாரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். திரிகடுகும் ஒரு தயாரிப்பு. அது நோய் எதிர்ப்பாற்றலுக்கு, நோய் வருவதற்கு முன்னாலே அதை தடுப்பதற்கு எப்படியெல்லாம் கையாளலான்னு பார்த்தோம். இன்றைக்கு இன்னொன்று பலருக்கு தெரியாமல் இன்னும் குழப்பமாக இருக்கிறார்கள். அதில் சுக்கு காப்பி என்று சொல்லுவோம், அல்லது மல்லி காப்பின்னு சொல்லுவோம். இந்த சுக்கு மல்லி காப்பி என்று சில இடங்களில் குறிப்பிடுவார்கள். நம்முடைய பாரம்பரியமாக நாம் குடித்து கொண்டிருந்த பானம் எதுன்னா இந்த சுக்கு மல்லி காப்பி தான். எல்லாம் போயாச்சு இன்னைக்கு. இதை எப்படி தயாரிக்கிறது என்பதை இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒன்று சுக்கை எப்படி சுத்தி செய்ய வேண்டும் என்று சென்ற நிகழ்ச்சியில் சொன்னேன். அடுத்தது மிளகு, அடுத்தது மல்லி. இதை மூன்றும் சேர்ந்தால் அது சுக்கு மல்லி காப்பி. மிளகை எப்படி சுத்தி செய்கிறது அதையும் முன்ன சொல்லிட்டேன். அதனுடைய மருத்துவ பண்புகளையும் குறிப்பிட்டேன். அடுத்து மல்லிக்கு இன்னொரு பெயர் தனியா. கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி விதைக்கு பேர் தனியான்னு பேர். அந்த கொத்தமல்லி விதைக்கு என்ன பண்பு இருக்கிறது? கொத்தமல்லி வெப்பம், குளிர் காய்ச்சல், பித்தம் மந்தம். கொத்தமல்லி வெப்பம், குளிர் காய்ச்சல், பித்தம் மந்தம். சத்திவிக்கல் தாகமோடு தாதி நட்டம். கத்தி எழும் வாதவிகாரம், அடர்வன் கத்த பீவிரணம். புதளத்தில் அதகற்றும் போற்று. பூதளத்து இல்லாத அகற்றும். பூதளம்னா பூமி. இந்த பூமியிலே அதை இல்லாமல் போய்க்கிடும். பூதளத்தில் அது அகற்றும் போற்று. எது? தனியா, கொத்தமல்லி விதை. கொத்தமல்லி என்ன பண்ணுமா? கொத்தமல்லி வெப்பம், குளிர் காய்ச்சல். எந்த வார்த்தை கையாண்டார் பாருங்க, குளிர் காய்ச்சல், கோல்டு ஃபீவர். ஏன் மழை நாளையில் கொத்தமல்லி காப்பி சாப்பிடுன்னு சொல்கிறோம்? எல்லா நாளையிலும் ஏன் கொத்தமல்லி காப்பி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறோம்? அது கொஞ்சம் வெப்பத்தன்மை உடையது. இந்த சம்மர் காலத்தில், கோடை காலத்தில் வேணால் ஒரு வாரத்தில் 2-3 நாட்கள் சாப்பிட்லாம். இந்த குளிர் நாள், மழை நாளில் அன்றாடம் இந்த கண்ட காப்பி டீயை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மல்லி காப்பி போட்டு சாப்பிடலாமே. காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை மல்லி காப்பி சாப்பிட்டா இந்த அஜீரணம் என்கின்ற செரிமான கோளாறே இருக்காது, ஓடி போயிடும். சளியே பிடிக்காது, கபமே வராது கிட்ட. ஏன்னா அந்த சக்தி இந்த கொத்தமல்லிக்கு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான பண்பு கொத்தமல்லிக்கு இருக்கிறதா தேரையை சொல்றார் பாருங்க. கொத்தமல்லி வெப்பம், குளிர் காய்ச்சல், பித்தம் மந்தம், சர்த்தி விக்கல், தாகமோடு தாது நட்டம். தட் இஸ் செமினல் இன்கான்டினன்ஸ், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் என்றெல்லாம் சொல்லப்படுகிற விந்து முந்தல் போன்ற பல குறைபாடுகளுக்கு தாது நட்டமாகிற போது அதை சீர் செய்கிற சக்தியும் இந்த கொத்தமல்லிக்கு இருக்கிறது. இந்த கொத்தமல்லி தழைக்கும் மிகச்சிறந்த மருத்துவ பண்பு. கொத்தமல்லி விதைக்கும் அவ்வளவு சிறந்த மருத்துவம். கொத்தமல்லி கீரை உண்ண கோர அரோச்சகம் போம், பித்தமெல்லாம் வேருடனே பெருங்கான். கொத்தமல்லி கீரை உண்ண கோரவரோச்சகம் போம், பித்தம் எல்லாம் வேருடனே பெருங்கான். சத்தியமாய் எல்லாமே போகும். என்னென்ன போகும்? கோர அரோச்சகம், வாயில ருசி இல்லாது போகும். சுரம் போகும். கொத்தமல்லி கீரை உண்ண கோரவரோச்சகம் போம், பித்தமெல்லாம் வேருடனே பெருங்கான். சத்தியமாய் வெச்சனவே போகம் விளைவிக்கும், கச்சுமுலை மாதே அரி. சுரம் தீரும் வெச்சனவே போகம் விளைவிக்கும், சுரம் தீரும். கொத்தமல்லி கீரையை, கொத்தமல்லி விதையை நம்முடைய உணவில் தயாரிக்கிற பல உணவுகளில் கொத்தமல்லி விதையும் கொத்தமல்லி தழையும் சேர்ப்பார். ரசத்துக்கு கொத்தமல்லி தழை, குருமாவுக்கு கொத்தமல்லி தழை, சாம்பாருக்கு கொத்தமல்லி தழை, எல்லாத்திலையும் கொத்தமல்லி தழையை சேர்ப்பதனுடைய நோக்கம் வெச்சனவே போகம் விளைவிக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் அதற்கு இருக்கிறது. அதனால் கொத்தமல்லி தனியாவுக்கும் அந்த சக்தி இருக்கிறது. அதோடு இப்போ நாம் எடுத்துக்கொண்டது ஏன் அதை சேர்க்கிறோன்னா, கொத்தமல்லி குளிர்காய்ச்சலை போக்கும். ஆகையினாலே அதை இந்த மல்லி காப்பியில் சேர்க்கிறோம். இதை எப்படி எல்லாம் இவங்களை சேர்த்து எப்படி செய்வது அதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.